எல்லாருக்கும் வணக்கம். On this special occasion, on behalf of Prayag Academy, I am inviting all of you for this annual day celebration of Prayag. பிரியா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம என்ன லாங்குவேஜில் பேசலாம்? தமிழ், இங்கிலீஷா, இல்லைன்னா பேசாமல் நம்மளோட மதர் டங்கில் பேசிடலாமா? மதர் டங் இது என்னது புதுசாக இருக்குது? ஆமாம், மதர் டங், தங்கிலீஷ் இப்போ எல்லாருக்கும் அதுதானே? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அதிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பிரயாக் அகாடமியோட 5th ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ இதில் நம்ம அகாடமி பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட்டோட பிரயாக் அகாடமியை பற்றி கொஞ்சம். ஸோ பிரயாக் அகாடமியில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா கிளாஸஸ் அண்டர் ஒன் சிங்கிள் ரூஃப். அது மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கிளாஸஸ் இருக்குது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு யோகா, ஜும்பா, பரதநாட்டியம், சிலம்பம்னு பல கிளாஸஸ் இருக்குது. ஸோ கல்ச்சுரல்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல், அகடமிக் சைட்லேயும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டியூஷன்ஸ் ஃபார் ஃபியூ சப்ஜெக்ட்ஸ், அபாக்கஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லாத்துக்கும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. வோக்கல் அண்ட் பரதநாட்டியத்துக்கு கலாக்ஷேத்ராலேருந்து டீச்சர்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எல்லாமே நம்ம பிரயாக் அகாடமியில் இருக்கு. ஸோ நவ் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் திருமதி ராஜ மனோகரி மேடம் on stage. Our Prayag Academy head Gayatri is going to honor our chief guest. Ma'am honors our chief guest. Please give a round of applause. Thank you, ma'am. Thank you. So now we would like இந்த விளக்கு ஏற்றி இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு கேட்டுக்கிறோம். ப்ளீஸ். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு சீஃப் கெஸ்ட் ஏற்றுறாங்க. அடுத்தது காயத்ரி மேம். காயத்ரி மேமுடைய ஹஸ்பண்ட் கூட உறுதுணையாக இருக்கிறவர். அப்புறம் ஒரு பேரண்ட், ஒரு கிட்ஸ். ப்ளீஸ். மேமுடைய ஹஸ்பண்ட் பேக் போன் சொல்லலாம். காயத்ரி மேமுடைய பேக் போன். எல்லாருக்குமே இது மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேரண்ட் வாலண்டியராக வாங்க. ஒரு ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரயாக். அதுக்காக தான் இந்த லைட்டிங் ஆஃப் லேம்பை எல்லாருமே சேர்ந்து ஏற்றணும்னு ஆசை. Please, ma'am, please take your seat. ஸோ எழுத்தாளர் திருமதி ராஜ மனோகரி அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் மேமை பற்றி கொஞ்சம். மேம் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் அண்ட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலிங்ஸில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு தமிழில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்துகிட்டு அப்போயே அவங்களே வந்து கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க. சின்ன குறிப்புகள் எல்லாமே எழுதிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் அதை வந்து என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனசில் வந்து ஒரு தமிழ் ஆர்வம் இன்க்ரீஸ் ஆக அதை வந்து பப்ளிஷ் பண்ணால் எப்படி இருக்கும், ஓகே நம்மளும் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விதையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளராக வந்து வளர்ந்து நிற்கிறாங்க.
இவங்களோட பூர்வீக படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர் தான். படிச்சுட்டு செட்டில் ஆனது தான் வந்து சென்னை. தஞ்சாவூர் மேடமும் தஞ்சாவூருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட ஊர்லேருந்து ஒரு மேடம் வந்து எழுத்தாளராக வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தெரிஞ்சிருந்தா எங்கள் ஊர் போட்டிருப்பேனே. கடந்த 5 வருஷமாக இனிய உதயம், கல்கி, அவள் விகடன், வளரி, தினகரன் போன்ற பிரபலமான பத்திரிகையில் அவங்களோட கவிதையை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் விரல்களில் சிக்காத காற்றாய் நெஞ்சமெல்லாம் நிறைந்தாய் என்ற அவரது கவிதை புத்தகம் லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மந்த் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாடகர்கள் கவிஞர்கள் முன்னிலையில் இந்த புக் வந்து வெளியிடப்பட்டது. நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும். ஒரு கவிதை இவ்வளோ பெரிய போட்டி இருக்க உலகத்தில் வந்து மேடமும் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். எஸ், எக்ஸாக்ட்லி. இது மட்டும் இல்லாமல் உயர் கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களால் பெண் கிப்ரான் என்ற கௌரவப்படுத்தப்பட்டவர். ஸோ அவரது அருமையான பல கவிதைகளில் ஒன்று இதோ உங்கள் முன்னே. மேடம் எழுதின ஒரு கவிதை தொகுப்புலேருந்து இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கவிதையோட டைட்டில் வந்து சக்தி. அதை பற்றின ஒரே ஒரு கவிதை. புல்லென்று ஒதுக்காதே விருட்சமாகி விடுவேன், சிறு பொறி என்று நினைக்காதே பஷ்மமாக்கி விடுவேன், சில நொடிதான் என்று எண்ணாதே பல கோடி யுகங்கள் வாழ்ந்திடுவேன், ஒரு துளிதான் என்று விளக்காதே பெரும் பிரளயமாய் உன்னை மூழ்கடிப்பேன், சிவனே என்றிருப்பேன் என நம்பாதே சக்தி தான் நான் சூலம் எடுப்பேன். இது வந்து மேடமோட ஒரு சின்ன ஒரு கவிதை தொகுப்பு. ஸோ இப்போ மேடமை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்கள நம்ம கிட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது அவங்க முன்னாடி ஏதாவது பேசுகிறதுக்கு நாங்கள் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த பிரயாக் அகாடமியின் 5வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. ஸோ இங்கே அனைவரும் அதுக்காக வந்து ஆர்வத்துடனும் ஆவலுடனும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்த கரஸ்பாண்டன்ட் காயத்ரி ராம் அவர்களுக்கு எனக்கு அன்பார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். பிரயாக் என்ற அழகான பெயருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? பிரயாக் வந்து ஒரு சன்ஸ்கிரிட் வேர்டு. அதோட அர்த்தம் வந்து சங்கமம், நதிகளின் சங்கமம் மாதிரி இங்கே கலைகளின் சங்கமம். பல கலைகள், இசை, ஓவியம், நடனம், வேறு விளையாட்டு கலைகள், யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், அப்புறம் வேறு என்னென்னமோ கலைகள் எல்லாமே இங்கே வந்து ஒரே கூரை கீழே சொல்லி கொடுக்கறதுனால இதுக்கு வந்து கலைகளின் சங்கமம், ஆற்றல்களின் சங்கமம்னா கூட இதை நம்ம சொல்லலாம். இந்த பேர் வந்து இதுக்கு ரொம்ப அர்த்தமாகவும் பொருத்தமாகவும் அமைஞ்சிருது, ரொம்ப சிறப்பானது. இந்த பயிற்சி கூடத்தை இவங்க வந்து 5 வருடமாக மிகவும் திறமையோட இவங்க அழகாக நடத்திட்டு வராங்க, பல இடர்பாடுகளை கடந்து. அது வந்து ஒரு சிறப்பான அம்சம். இங்கே வந்து 100க்கு மேலான குழந்தைகள் வந்து கற்றுக்கிறதுலேருந்தே தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு சாட்சி வந்து அதுதான். 100 குழந்தைங்களுக்கு மேலே இங்கே வந்து கற்றுக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். மேலும் இந்த வேளச்சேரியிலேயே இந்த அகாடமி வந்து எல்லாராலும் அறியப்படுது. அது வந்து அவருடைய திறமை, கடின உழைப்பு, திறமை எல்லாமே வந்து அதனால தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. அது அப்புறம் இங்கே வந்து படித்த அதிகமான குழந்தைகள், பயிற்சி எடுத்தவங்களாம் வெளியில் போய் பல ஸ்கூல்லையும் பல போட்டிகளையும் கலந்து நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு வர இந்த காயத்ரி மேடத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப்ஸ், கரகோஷம் கொடுத்து அவங்கள பாராட்டணும். மேலும் சிறப்பாக இவர் தம் பணிகளை தொடரவும் மேன்மையடையும் எனது வாழ்த்துக்கள். இவர்களை பார்க்கும்போது எனக்கு பள்ளி பருவம் தான் ஞாபகம் வருது. அப்போது திறமைகளை வளர்த்து கொள்வதற்கோ வழிகாட்டுதலுக்கோ இந்த மாதிரி ஒரு பயிற்சி கூடம் எதுவுமே கிடையாது. ஹாலிடேஸில் என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் இருக்க பெரிய கிரவுண்டில் போய் நல்லா விளையாடுவோம்.
அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து அந்த என்ஜாய்மெண்ட் சுத்தமாக எல்லாருக்கும் இந்த மாதிரி கிரவுண்டெல்லாம் அமையறதில்ல. அதனால் பிள்ளைகள் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து டிவி தப்பில் உட்காந்து டிவி பார்க்குறது, வீடியோ பார்க்குறது அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. வந்து உடலுக்கும் மனசுக்கும் எப்பயுமே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பும் தேவை. இது வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை அவங்களுக்கு கொடுக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி பயிற்சி கூடங்களுக்கு அவங்கள அனுப்பி அவங்கள வந்து திறமைகளையும் அவங்கள கொண்டு வரதையும் மற்றவங்கள வழிகாட்டுதலை அவங்க எடுத்துக்கிறதுலையும் நிறைய குழந்தைகளோடு அவங்க பழகிறதுலையும் அவங்கள வந்து தங்களை இன்னும் மேன்மையாக்கிக்குவாங்க. நல்ல சிந்தனைகளும் அவங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் உணர்ந்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பி அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே போல் எல்லாரும் அதை செய்யணும். அது வந்து இன்னும் சரியான விஷயமா இருக்கும். நமக்கு தெரியாதவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம். மேலே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கராத்தே, கராத்தே, ஜூடே அண்டு இன்னும் குங்ஃபு அந்த ஆட்டெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப அவசியமானது ஒன்று. இப்போ இருக்க சமுதாய சூழலில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு நடக்கிற அநியாயமெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து வீட்டில் அடங்கி இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் எல்லா திறமைகளும் இருக்குது. அவங்க அதை வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர மட்டும் நம்ம வந்து பெண் குழந்தைகளை பற்றி ஒரு பயம் இல்லாமல் இல்லை. ஸோ அவங்க வந்து தங்களை தற்காத்துக்க தெரியணும். தங்களை தற்காத்துக்க தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்டெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம சொல்லித்தரணும். இதை செய்யும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு பயிற்சி எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் பிளாக் எல்லாம் போயிடும். செய்கிறது தவறா ரைட்டா அப்படின்றதெல்லாம் அவங்க ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துட்டு அவங்க வந்து தங்களோட வழியில் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதியார் சொல்வார், பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்வார். அவருக்கு இருக்க ஆத்திரமும் அந்த கோபமும் நமக்கும் வரணும். அது வந்துடுமா நம்மளுக்கு? அவ்வளோ எளிதாக அது வரதில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி போனால் கூட அதை அடிக்கிறதுக்கே ஒரு தயக்கம் வரும். நம்ம காலாலவும் அடிக்க வேணாம், கையாலேயே அடிக்க வேணாம், ஒரு செப்பலால் அடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு பயம் வராது. நிறைய பேர் அதை பார்த்து ஓடி தான் போவாங்க. எதனால் அப்படி செய்கிறாங்க? அது ஒன்றும் டைனாசரஸ் இல்லை, அது ஒன்றும் நம்மளை கடிக்க போகிறதும் கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து அந்த ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க, எறும்பை கூட நம்ம அடிக்கக்கூடாது, பள்ளியை அடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம். அந்த மைண்ட் பிளாக் நம்மளுக்கு எப்பவும் இருக்குது. அந்த மூல செலவை வந்து நம்மளுக்கு மாறணும். இதை வந்து தீயதை நம்ம எதிர்த்து கேட்கணும். நமக்கு தீமை செய்வங்களை நம்ம தண்டிக்கணும், நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து இந்த ஒரு முறையான கல்வி மூலம் பயிற்சி மூலம்தான் அவங்களுக்கு வரும். அதனால் வந்து நிச்சயமாக பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலை வந்து ரொம்ப அவசியமானது ஒன்று. அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அதே போல் வந்து பசங்களோட பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சொசைட்டியில் வந்து பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு வந்து நல்லதை சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். பசங்களோட நல்ல விதமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுக்கு என்னென்ன திறமைகளோ அதை டெவலப் பண்ண சொல்லித்தரலாம். அடலசன்ட் ஏஜில் அவங்களோட பிரச்சனைகளை வந்து இவங்க கேட்டு அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண சொல்லலாம். அப்படி செய்யும்போது அவங்க தவறான ஒரு வழியில் போகிறதில்லை. அப்படியே அந்த குழந்தைங்க தப்பு செஞ்சுட்டா கூட அவங்க வந்து இந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரேப்போ இருக்கும்போது தங்களோட பிரச்சனைகள், கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை எதில் மாட்டியிருக்கோன்றதை சொல்லும்போது மேலும் மேலும் அவங்க தப்பு செய்யாமல் பாதுகாக்கப்படுறாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ் தான் அவங்கள வந்து நல்லா கைட் பண்ணணும். அதுபோல் மாரல்ஸை சொல்லி கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் கிடைக்குது. அந்த அழுமூஞ்சி சீரியல், பழி வாங்குகிற சீரியலை விட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய டைம் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண கிடைக்குது. ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கணும். ஏன்னா பெண்களுக்கு இருக்கிற அநீதியெல்லாம் போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கும் வந்து ஆண் குழந்தைகளுக்கு வெறும் படிப்பு திறமை மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் எதுலேயும் அவங்கள ஈடுபடுத்தணும்.
ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு வந்து ஆண் பெண் சமம்ன்ற ஒரு எண்ணம் வரும். தான்ன்ற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு வராது. தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கேர்ள்ஸ்க்கு வராது. ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி வரும், அவங்க 2 பேருக்கும் ஒரு ஹார்மனி வரும். ஸோ அது முக்கியமான விஷயம் வந்து ஆண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆண் குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகளெல்லாம் அவங்களையும் பங்கெடுக்க வச்சோம்னா பின்னால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி வரும். ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால் தான் உருவாக்க முடியும். அதனால் வந்து இந்த விஷயம்லாம் வந்து நம்ம வந்து இப்போவே ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குழந்தைங்க தான் நாளைக்கு பொலிட்டீஷியனாவோ போலீஸ் ஆஃபீஸர்ஸு டாக்டர்ஸ் எல்லாமும் போகிறாங்க. அவங்க வேலைகளை வந்து அவங்க திறம்பட செய்கிறதுக்கும் தப்பான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறது வந்து நம்மளால் இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நெறிகளும் மாரல்ஸ் வேல்யூஸ். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களே நல்ல விதமாக உருவாக்குறது மூலம் நாளைக்கு ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை உருவாக்க முடியும். 30 வயசுல 40 வயசுல இருக்க ஆண் மக்களையெல்லாம் நம்ம திருத்த முடியாது, யாரையுமே திருத்த முடியாது. அதனால் என்ன பண்ணணும், நம்மளுடைய புது சமுதாயத்தை, நாளைக்கு வர சமுதாயத்தை இப்போவே வந்து நல்ல விதமாக கொண்டு வரணுன்றது என்னோட கருத்து. மிகவும் மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு உங்ககிட்ட நான் என்னோடய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு, நீங்கள் வந்து அது பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, நைஸ் ஸ்பீச். ஸோ இங்கே இருக்க லேடிஸ், பேரண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாருமே மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம்? ஷால் வி? ரெடியா?